எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல் நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாற பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1 இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள் புரியும். இடையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறு நெறைய இடங்கள்ல மிஸ் பண்ணிருவீங்க. சில இடங்கள்ல புரியாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2000 காலகட்டங்கள்லாம் முடிஞ்சுச்சு. டாட்கா பபுள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இது மாரி பஃபட் திடீர்னு ஏனோ நம்மளுடைய உடல் நலம், உயிர் இத பத்தி வந்து கொஞ்சம் அதிகமா வந்து கார வச்சு உவமையா வச்சு சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது இப்ப தான் தெரிய வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஃபட்டுக்கு வந்து இப்போ வந்து கிட்னில வந்து ஸ்டோன் இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட்டெல்லாம் வந்து பயங்கரமா தண்ணி குடிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பெயின் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி பண்ணி அந்த ஸ்டோன் வெளிய வந்துருது. ஸோ இருந்தாலும் பஃபட் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது வந்து நிரந்தரம் இல்ல. நமக்கு வயசாயிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 ப்ளஸ் 65 ப்ளஸ் 70க்குள்ள இருக்குது. சரிங்களா? நமக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிறத இப்போ வந்து அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அப்பாவோடைய ஃபோட்டோவெல்லாம் என்னைக்குமே அவர் ஆஃபீஸ் ரூம்ல வச்சிருக்காரு. அவர் அப்பா வந்து இறந்துட்டாரு. இருந்தாலும் அவரு வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அவர் ஓரத்துல வந்து கேபின்லேயே வச்சிருக்காரு. ஸோ இதுலருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் அப்பாவ வந்து இப்பவும் வந்து மிஸ் பண்றாரு. ரொம்ப வருடங்கள் ஆனாலும், இப்பவும் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாரி தான் வந்து இந்த இடத்துல வந்து தெரிய வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனைகளும் அப்படியே நடந்துட்டு தான் இருக்கு. அ இப்போ வந்து ஸ்லோவா வந்து நம்ம பஃபட்டுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள்ல வந்து இந்த கொக்கோ கோலா ஒரு பக்கம் பிரச்சனை, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பக்கம் பிரச்சனை, உடம்பெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்காருங்க. இருந்தாலும் இந்த இடத்துல வந்துங்க, அவருக்கு வந்து மரணத்து மேல வந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்து பயம் வர ஆரம்பிச்சிருக்குது. என்னைக்குமே வந்து நம்ம பஃபட்டுக்கு சிறு வயசுலயே வந்து அவருக்கு வந்து மரணம்னா வந்து புடிக்காது. ஸோ அது வந்து ரொம்ப நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னு என்னைக்குமே ஆசைப்படுவாரு. ஸோ இந்த விஷயமெல்லாம் நடந்தது. அவங்க அப்பாவுடைய யோசனைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவர் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள வந்து நமக்கு வந்து டைம் வந்துருச்சோ! அப்படிங்கிற மாரிலாம் ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அம்மா வந்து இன்னியும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருக்கிறாங்க. ஸோ என்னால வந்து இன்னியும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்க முடியும். என்னால வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிய சரி பண்ண முடியும். கொக்கோ கோலா கம்பெனிய எப்படியும் சர்வை பண்ண வைக்க முடியும். அப்படிங்கிற மாரியெல்லாம் யோசிக்கிறாரு. ஸோ அவரு ரொம்பவே விரும்பப்பட்ட நம்ம வீடியோல கூட பார்த்தீங்க அப்படின்னா, 30 நிமிஷம் ஒரு வீடியோ பேசியிருப்போம். அகதியில இருந்து மிகப்பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க ஒரு லேடி. ரோஸ்ன்னு ஒருத்தங்க லேடி. அத மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த லேடி கூட பார்த்தீங்க அப்படின்னா, 102 வயசு வரைக்கும் உயிரோட இருந்திருக்காங்க. ஸோ என்னாலயும் வந்து உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிறத ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு அவர் கொடுத்த உவமையே வந்து அவர் லைஃப்க்கும் குடுக்குறாரு. ஒரு மரம் வந்து ஒரு அளவுக்கு தான் வளர முடியும். ஸ்கைய உடைச்சிட்டு யூனிவர்சிட்டில வரைக்கும் வளர்ந்து போகாது. அது மாரி தான் நமக்கும் வந்து ஒரு முடிவு கம்பல்சரி இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து ஆணித்தனமா சொல்றாரு. அ சரி ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ வழக்கம் போல பார்த்தீங்க அப்படின்னா, ஒமேகால வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நடந்த மீட்டிங்கில வந்து 15,000 பேர் கலந்துக்கிட்ட இடத்துல, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 9,000 பேர் தான் வந்து கலந்துக்கிறாங்க அந்த மீட்டிங்கில. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் டாட்காம் பபுள் ஒரு பக்கம் இருந்தது. பஃபட் மேல இருந்த ரெப்புடேஷன் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால வந்து பாதியா தான் வந்திருக்கிறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே நம்ம மீட்டிங் நல்லா தான் போகுது. பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல ஃபெஸ்டிவலா நடக்குது. சாப்பாடு, லஞ்ச், டின்னரு, காக்டெயில் விருந்து. அ எப்படி சொல்றதுங்க, ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும்? அது மாரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லாம் நடக்குதுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெண்மணிய வந்து பாராட்டுறாரு. அ அந்த பேரு வந்து சரியா ஞாபகம் வரலைங்க. அடுத்த வீடியோல சொல்றேன். புரியல. வாயிலே நுழையல அந்த பெண்மணி. ஒரு பெண்மணின்னு வச்சுக்கங்களேன். அந்த பெண்மணிய பத்தி பஃபட் என்ன சொல்றாருன்னா, இந்த பெண்மணி தான் வந்து நம்மளுடைய மீட்டிங்க வந்து மிகவும் துரிதமாகவும், வேகமாகவும், நேர்த்தியாகவும் செஞ்சு முடிக்கிறாங்க. இவங்க இல்லைன்னா இந்த மீட்டிங்கே நடக்காது. ஸோ அப்படிங்கிற மாரியெல்லாம் பாராட்டுறாங்க. இந்த ஒரு பெண்மணி வந்து 5 பேர் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஈக்குவல் ஆனவங்க. 5 பேர் செய்ய வேண்டிய வேலைய இந்த ஒரு பெண்மணி வந்து செய்வாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மீட்டிங் ஆரம்பிக்கத்திலிருந்து முடிச்சு எல்லாம் வெளிய போற வரைக்கும் என்னென்ன விஷயங்களும் டாப் டூ பாட்டம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாருங்க. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றது எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கும் தெரியும். ஸோ இது மாரியெல்லாம் பேசுவாரு. இது ஏன் அப்படி பண்றாருன்னா, என்னைக்குமே வந்து ஒருத்தங்க நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கள பத்தி வந்து பப்ளிக்ல வந்து பிரைஸ் பண்றது வந்து என்னைக்கும் பஃபட்டோடைய வழக்கம். ஆனா, அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பிரைஸ் பண்ணுவாரு, சம்பளம் ஏத்தி தரமாட்டாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு அப்படின்னா,
ஒருத்தங்க ப்ரைஸ் பண்ண அப்படின்னா என்றைக்குமே வந்து அவங்க கம்பெனிக்கு வந்து லாயலா இருப்பாங்க. சம்பளம் ஏத்தி தந்தா கம்பெனி கொஞ்சம் நட்டம் வரும். ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். சம்பளம் வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ அது 2 விதமாவும் சொல்லுவாரு. கம்பெனிக்காக வேலை செய்வாங்க. ஆனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, வெளிய இருக்கிறவங்க பார்க்குறாங்க. இந்த பெண்மணி வந்து வேலை செய்றதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய அளவு சம்பளம் குடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா சம்பளத்த விசாரிச்சு பார்த்தா, ரொம்ப கம்மியான சம்பளமா இருக்கும். ஆ அதனால வந்து இவ்வளோ சம்பளத்துக்கு எதுக்கு இவ்வளோ வேலை செய்றீங்க அப்படின்னு சில பேர் கேள்வியும் கேட்கலாம். சில பேர் வந்து அந்த பெண்மணி அவங்க கம்பெனிக்கு கூட்டிட்டு போகவும் செய்யலாம். அதிகமா சம்பளம் குடுக்குறேன். நீங்க வாங்க எங்களுக்கு வந்து கம்பெனி வேலை செஞ்சு குடுங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ என்னைக்குமே பஃபட் வந்து சிக்கனமா இருக்கக்கூடிய ஆள் தான். எல்லாத்தையும் பாராட்டுவாரு. ஆனா சம்பளத்த மட்டும் ஏத்தி தர மாட்டாருன்னு வைங்களேன். இப்படித்தான் வந்து மீட்டிங் நடந்து முடியுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாருன்னா, ஆ அ பில்கேட்ஸ் இருக்காரு இல்லைங்களா? பில்கேட்ஸ் கூட வந்து அவரோட வீட்ல வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. கார்ட் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காருங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்பவே டல்லா இருக்காரு. ரொம்பவே சோர்வாவே இருக்காரு. கூட விளையாடுறவரு பார்த்துட்டு உடனே பில்கேட்ஸ்ட்ட வந்து சொல்றாரு. இது மாரி வந்து பஃபட்டுக்கு ஏதோ உடம்பு நிலை சரியில்லையாட்டிருக்கு அப்படின்னு சொன்னோனே, ஆ உடனே பில்கேட்ஸ் உடனே டாக்டர வர சொல்லிர்றாங்க. டாக்டர்லாம் வந்து செக் பண்றாங்க. இருந்தாலும் பஃபட் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறாரு. இருந்தாலும் கூட்டிட்டு போய் எல்லாம் செக்கப் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, குடல் புற்றுநோய்க்கு உண்டான நீங்க வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்குறாரு. இருந்தாலும் பஃபட் வந்து அதெல்லாம் நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னைக்குமே வந்து பஃபட் எப்பவும் உடம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய மனுஷனே வந்து அந்த டெஸ்ட் எடுக்காம இருந்துக்காரு. அந்த டெஸ்ட் அவர் கம்பல்சரி முக்கியமா எடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அப்பா வந்து அந்த குடல் புற்றுநோயில தான் வந்து இறந்திருக்காரு. அதே கேன்சர் வந்து பஃபட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஜெனடிக்லாம் வந்து அந்த கேன்சர் குரோத் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ உடனே வந்து பஃபட்டு எல்லாமே டாக்டர் எல்லாம் வந்து கூப்பிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. அரேஞ்ச் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டியூபெல்லாம் உள்ள விட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்டெஸ்டைன்ல வந்து சிறு சிறு கட்டிகள் வந்து வளர்ச்சி இருக்குது. ஆனா அது வந்து கட்டிகளா தான் இருக்கு. இன்னும் அது வந்து கேன்சரா வந்து மாறவே இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. உடனே அத வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். சிறுசா இருக்கும்போதே ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனைகள் வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆப்ரேஷன்லாம் நடக்குதுங்க. நடந்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. இப்போ பஃபட் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டாரு. பஃபட் என்ன சொல்றாரு அப்படின்னா, "போகும்போது குடலோட போனேன். வெளிய வரும்போது பாதி குடலோட தான் வெளிய வந்தேன். எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு காமெடியா வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாரு. ஸோ கஷ்டமான சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்குமே பஃபட் வந்து கிளாமா தான் இருப்பாரு. அதே மாரி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, இடையில நடந்த மீட்டிங்ல நெறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆ ஏன் பஸ்ஸு சார் வந்து என்னால வந்து காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு கீழ சரிஞ்சிருக்குது. இதனால என்ன காரணம்? அப்படின்னு ஒரு ஷேர் ஹோல்டர் கேட்குறாரு. இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் வந்து 1998ல பீக்ல வந்து பஸ் சார் வாங்குனேன். ஆனா அது மிகப்பெரிய அளவு லாஸ் ஆயிருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டாட்காம் அதாவது ஐடி செக்டார வந்து பை பண்ணி, நான் அதில பயங்கரமான ப்ராஃபிட் பார்த்து எக்ஸிட் பண்ணேன். ஸோ அது வந்து அந்த லாஸ் வந்து அது வந்து ஹேண்டில் பண்ணிருச்சு. பட்ஸ் ஷேர் வந்த லாஸ அந்த ஐடி கம்பெனி வாங்கின ஷேர்ஸ வாங்கி வித்ததுனால நான் வந்து அத வந்து டேலி பண்ணிக்கிட்டேன். நீங்க ஏன் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சும் நீங்க வந்து இந்த ஐடி கம்பெனில ஏன் நீங்க எக்ஸ்போஷர் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. பஃபட் வந்துட்டு வெளிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோக் குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு குடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவு மனசு வருத்தப்படுறாரு. என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸு, என்னோட இன்வெஸ்டரே வந்து என்னைய புரிஞ்சுக்கலையே, என்னையே வந்து டவுட் பண்றாங்களே. நான் வந்து நல்லா தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் இவ்வளோ வருஷம் நல்லா குரோத் தானே குடுத்துருந்தேன். ஏன் எல்லாம் என் மேல இப்ப திருப்பி டவுட் பண்றாங்க? ஏன் மீடியாஸ்லாம் இப்படி என்னோட ரெப்புடேஷன குறைக்கிறாங்க? அ என்னோட பிலாசபி கரெக்ட்டு தான். நான் போற வழியில் கரெக்ட்டு தான் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து வருந்திக்கிறாரு. என்னைக்குமே வந்து பஃபட் வந்து வெளிப்படையா வந்து தன்னோட வருத்தத்த வெளிய தெரிவிக்க மாட்டாரு. ஸோ மனசுக்குள்ளேயே வந்து வருந்திக்கிறாரு. ஸோ இதுதாங்க இந்த சாப்டர்ல வந்து பேசியிருக்கிறோம். மீதி அடுத்த சாப்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.